கொல்லம் அருகே கடற்கரையில் 15 கண்டெய்னர்கள் இதுவரை கரை ஒதுங்கியிருக்கின்றன. கொச்சி துறைமுகம் அருகே 2 நாட்களுக்கு முன்பு கடலில் சரக்கு கப்பல் முழுமையாக மூழ்கியதை தொடர்ந்து கடற்கரையில் 15 கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கியிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். அந்த கரை ஒதுங்கியிருக்கக்கூடிய கண்டெய்னர்களில் என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கின்றன, விவரங்கள் என்ன? தற்போது கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள்ல கிரீன் டீ எனப்படக்கூடிய அந்த டீ தூளுடைய அம்சம்தான் அதிகமாக இருந்திருக்கிறது. இதை தொடர்ந்து அதிகாரிகள் அந்த கண்டெய்னர்ல கிரீன் டீ இருந்ததாக அறிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர், அதாவது இந்த கப்பல்ல மூழ்கிய கப்பல்ல 643 கண்டெய்னர்கள் இருந்திருக்கிறது. அதுல ஆபத்தான கண்டெய்னர்கள் என்று 13 கண்டெய்னர்களை கண்டறிந்திருக்கிறார்கள். அதன்படி அந்த 13 கண்டெய்னர்களும் கப்பல்ல அடித்தளத்துல தான் அந்த கண்டெய்னர்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும், மேல் தளத்தில் இருந்ததுல 73 கண்டெய்னர்கள் காலியாக இருந்ததாகவும் தற்பொழுது புதிய தகவல்களை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கப்பல் மூழ்கிய காரணத்தினால இந்த மேல் பகுதியில் இருந்த இந்த 73 கண்டெய்னர்கள் அதிகமான கண்டெய்னர்கள் தான் தற்பொழுது அந்த காற்றின் வேகம் காரணமாக கேரளாவில் தெற்கு கடற்கரை பகுதி, அதாவது ஆலப்புழா மற்றும் கொல்லம் பகுதிகளில் கரை ஒதுங்கி வருகிறது. இந்த கரை ஒதுங்கி வரக்கூடிய கண்டெய்னர்கள் அதிகாரிகள் தகவல் கிடைத்த உடனே சம்பவ இடத்துக்கு செல்கிறார்கள். அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய கண்டெய்னர்களில் என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் அந்த கண்டெய்னர்களை கரைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அதே போல அந்த எந்த பகுதியில் கரை ஒதுங்குகிறதோ அந்த பகுதியிலிருந்து மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தி தான் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதுவரைக்கும், அதாவது இன்று காலையிலிருந்து 20க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி இருக்கிறது. குறிப்பாக கொல்லம் கடற்கரையினுடைய கரையோர பகுதிகளில் தான் இந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து அந்த 13 கண்டெய்னர்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்ற ஒரு தகவல் இதுவரைக்கும் வெளிவராத காரணத்தினால இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் எந்த கரையிலையும் கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கினால் அதை மக்கள் அருகில் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி இருக்கிறது. ஆனால் அதில் இதுவரைக்கும் எந்த ஆபத்தான பொருட்களும் இல்லை என்ற ஒரு தகவல் தான் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.